ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செப்டம்பர் 2ஆம் தேதி, அதாவது இந்த ஆன்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட், இந்த கலவரம்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய நியூஸில், சோசியல் மீடியாவில், யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்த ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. லைக் இந்த வருஷம் வந்துட்டு அந்த இமிக்ரேஷன் நம்பர்ஸ் கேப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு குறைக்க போகிறாங்களே. ஏன்னா இவ்வளோ கலவரம் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, கவர்மெண்ட் இதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் ஒரு அஸ்பைரிங் மைக்ரேட்டாக இருந்து இங்கே ஆஸ்திரேலியா வரணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செம்ம நியூஸுங்க. என்னன்னா, லாஸ்ட் இயர் ஆஸ்திரேலியன் இமிக்ரேஷன் நம்பர்ஸ் என்ன செட் பண்ணியிருந்தாங்களோ 185,000, அதே நம்பர்ஸை இந்த வருஷமும் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் எ ஹியூஜ் நியூஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா. லைக் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி, அதே நம்பர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு ஏன் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் என்னோட சைடில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில், நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டீட்டெயில்டாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ Migration Program Planning Levels. 2nd September 2025, the Australian government announced that 2025-26 permanent migration program will be set at 185,000 places, maintaining 2024-25 program settings. ஓகேங்களா? ஸோ 2024-25க்கு என்ன நம்பர்ஸ் இருந்ததோ அதே நம்பர்ஸை 2025-26க்கும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்ட்ரீம் போட்டிருக்காங்க. ஸ்கில் ஸ்ட்ரீம் 132,200 places, approximately 71% ஆஃப் த ப்ரோக்ராம். அதாவது 71% ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஸ்ட்ரீமுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. இது எப்போவுமே பண்ணுறது தான். We have designed this stream to improve the productive capacity of the economy and fill skill shortages in the labor market, particularly those in regional Australia. இந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்களா, இதுதாங்க வந்துட்டு மெயினான விஷயம் இதில். ஸோ ஸ்கில் ஸ்ட்ரீம் அதே 71% ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 132,200 places அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி தோஸ் இன் ரீஜனல் ஆஸ்திரேலியா வர மாதிரி அப்ளை பண்ணுற அந்த ஆக்குபேஷன் லிஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி, இந்த சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பன், இதுதான் வந்து மெயினான சிட்டிஸ். இதை தவிர்த்து இருக்கிற அடிலேட், இப்போ நான் இங்கே இருக்கிற கேன்பரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிது, இல்லை எம்ப்ளாயி ஸ்பான்சர்ட் வீசா கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இம்மிடியேட்டாக ப்ராசஸ் ஆகுங்க. ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஸ்ட்ரீம். அதுக்கு பார்த்திங்கன்னா 52,500 places வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 28% ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேங்களா? இந்த 2 தான் ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன் ப்ரோக்ராம்லேயே பார்த்திங்கன்னா 2 மேஜர் கேட்டகரின்னு சொல்லலாம். ஒன்று ஸ்கில்டு ஸ்ட்ரீம், ரெண்டாவது ஃபேமிலி ஸ்கீம். ஓகேங்களா? ஃபேமிலி ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா தி ஸ்ட்ரீம் இஸ் ப்ரிடாமினன்ட்லி மேட் அப் ஆஃப் பார்ட்னர் விசாஸ். இட் எனபிள்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் டு ரீயூனைட் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் அண்ட் ப்ரொவைட் தம் வித் பாத்வேஸ் டு சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா சின்ன இந்த பிஸ்னஸில் வர்றவங்க, சின்ன ஸ்பெஷல் கேட்டகரி விசா, அது பார்த்திங்கன்னா 300 places வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க மெயினான விஷயமே தான். அந்த கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசா கேட்டகரிக்கும் எவ்வளோ நம்பர்ஸ், லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளியராக போட்டிருப்பாங்க. அண்ட் நீங்கள் அதில் தெளிவாகவே பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2024-25க்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்பான்சர்டு விசா 44,000 இருந்திருக்கு. அதே இது இப்போவும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கில்டு இண்டிபெண்ட் வந்து 16,900 places இருந்திருக்கு, இப்போவும் அதே இது ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரீஜனல் விசாஸ் 33,000, அதே இது தான் இப்போது. ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி நாமினேட்டட், அதாவது இந்த 190 விசா வருது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா 33,000 அப்படியே அதை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா ஃபேமிலி ஸ்பான்சர்டு விசா, பார்ட்னர் விசா 40,500 places, பேரண்ட் விசா 8,500 places அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் எ ஹியூஜ் நியூஸுங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு இவ்வளவு ப்ரொட்டஸ்ட்டு கலவரம்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து 2 விஷயம் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். லைக் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு கலவரங்கள் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு எல்லார் பக்கமும் எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்னொரு சைட் ஆஃப் திங்ஸ், ஒரு காயினுக்கு 2 சைட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே உண்மையிலேயே அவ்வளோ ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ் தேவைப்படுறாங்கங்க. அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அதனால தான் வந்துட்டு
இவ்வளவு எதிர்ப்பும் லைக் நீங்கள் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ப்ரெஷர் போடுறாங்க. கலவரம் போயிட்டுருக்கு, இது பண்ணிகிட்ருக்கு, அரசாங்கம் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க சிலருந்து ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா அவ்வளவு ஸ்கில்டு மைக்ரன்ஸும் இங்கே தேவைப்படுறாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கலவரம் பண்ணுறாங்கல்ல, உண்மையிலே எஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலிட் கன்சர்ன்ஸ் தான். நிறையா இந்த சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க, நிறைய ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சில வேலிட் கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது தான். பட் ஆனால் அவங்க இன்னொரு விஷயம் அவங்க என்ன வந்துட்டு தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 185,000 அப்படின்னு கவர்மெண்ட் செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ ஆட்களும் வர்றது கிடையாது. ஓகேங்களா, நிறைய பேர் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுவாங்க. எல்லா அப்ளிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. எல்லோரும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இங்கே மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே அந்த 185,000 அவங்க செட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பேரும் ரியாலிட்டியை பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் வரமாட்டாங்க. ஓகேங்களா, பட் அவங்க அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. எவ்ரி இயர் இவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க, அது நமக்கு வந்துட்டு இப்படி தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் கூட படித்தேன். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஒருத்தர் சொல்லியிருப்பார், இங்கே ரேலி பண்ணுறவங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஹவுசிங் கிரைசிஸ் மெயினாக நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளோ ஹவுசிங் கிரைசிஸையும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஸ்கில் வேணும் ஆஸ்திரேலியாவுக்கு. லைக் அது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸே எங்களுக்கு கிடையாது, அவ்வளோ ஆட்களே எங்கிட்ட இல்லை. லைக் நாளைக்கே கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஹவுசிங் கிரைசிஸ்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணணும், சால்வ் பண்ணணும்னு நினச்சாங்க. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும் அப்படின்னா ஆள் தேவை, அந்த அளவுக்கு ஆள் இங்கே கிடையாது. ஸோ ஸ்கில்டு மைக்ரன்ஸ் எங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ் ஷார்ட்டேஜஸ் இருக்குது இங்கே ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஸ்திரேலியான்னு ஒரு அமைப்பு இருக்குது இங்கே ஆஸ்திரேலியாவில். அவங்க தான் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் இந்த மாதிரி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த துறையில் எந்தெந்த ஸ்கில்ஸ் ஷார்ட்டேஜஸ் இருக்குது, ஸோ நம்மளுடைய மைக்ரேஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய மெயின் வேலையே. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கோர் ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம நிறைய தடவை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஜாப் ஆக்குபேஷன் கூட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, விசா ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க எவ்ரி இயர் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அது ஒரே லிஸ்ட்டு அப்படியே இருக்காது. ஓகேங்களா, எவ்ரி இயர் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையை. அது அவ்வளோ விஷயங்களும் கவர்மெண்ட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி ஒரு வருஷமாக அதை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரீட்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நான் இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி செப்டம்பர் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் நோட்டீஸ் பண்ணலை. அண்ட் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்ன தான் கலவரம் அது இது அப்படின்னு போனாலுமே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஸோ இது உண்மையிலேயே ஒரு ஆஸ்பைரிங் மைக்ரன்ஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆஸ்திரேலியா வர ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஓகே குட். ஸோ அங்கங்கே அப்படி இப்படின்னு நினச்சாலுமே கவர்மெண்ட் இன்னும் ஸ்கில்டு மைக்ரன்ஸை வெல்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ ஸ்கில்டு மைக்ரன்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இமிக்ரேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் see you all. Bye. Take care.